ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் வஞ்சரம் மீன் குழம்பு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். வஞ்சரம் மீன் குழம்புக்கு நம்ம மெயினாக வஞ்சரம் மீனோட தலை வால் இதெல்லாம் நம்மளால் வறுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம குழம்புக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் தடி பீசஸாக வரும். ஸோ அதுவும் வறுத்தாலும் நமக்கு மசாலா நல்லா இறங்காது. ஸோ அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் நம்ம வஞ்சரம் மீன் குழம்புல போட்டால் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியான பீசஸ் தான் நான் ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன். இந்த மீனை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. குழம்புக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 10 பீசஸ் இஞ்சி துண்டு, ஒரு 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பல்லாக வெட்டின தேங்காய் ஒரு 10 பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குழம்புக்கு காரம் போடுவோம். ஸோ அதனால் லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 12 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். இப்போ அந்த புளியை நான் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி துண்டு, பூண்டு பல் இது 2த்தையும் போட்டுக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன், வெந்தயம் போட்டுக்கிறேன், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ நான் உப்பு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இது 2த்தையும் போட்டுடுறேன். அது நல்லா வதக்கி விட்டுறணும். அது நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை போட்டுடுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகா பொடி போட்டுடுறேன். குழம்பு மிளகா பொடி வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணி அதில் ஊற்றிடுறேன். இப்போ அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு போட்டிருக்கிற மசாலாவும் புளி தண்ணியும் நல்லா வதக்கி விட்டுறணும். புளி தண்ணியை போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை போட்டுடுறேன். இப்போ நான் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்ட பிறகு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்த பிறகு தான் நம்ம மீனை போடணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. நான் எடுத்து வச்சிருக்கிற மீனை போட்டுடுறேன். ஒரு மீன் துண்டாக போட்டுடுறேன்.
மீன் துண்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 5 நிமிஷத்துலலாம் இந்த மீன் வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மீனெல்லாம் வந்து குழஞ்சிடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை இது மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, மீனெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. தேங்க்யூ. இதை தவிர நெத்திலி மீன் குழம்பும் சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.